மேலே இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க வேணாம் சார். சூர்யா பார்த்தீங்கன்னா சரியான கம்பேக் படம் தான் சொல்ல முடியும். அவர் லைஃப்பில் வந்து இது ஒரு மைல் ஸ்டோன் சொல்ல முடியும். மார்வல் ஸ்டுடியோவா நம்ம ஸ்டுடியோ கிரீனா அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த 3D பண்ணது வந்து பெரிய விஷயம். கங்குவாவுக்கு பெஸ்ட் இல்லைன்னு கேட்டோம்னா பாபி டியூல்னு சொல்லலாம். எல்லாமே வந்து படத்துக்கு வந்து ஓரளவு நல்லாவே அமைஞ்சிச்சு கதையை தவிர. நம்ம அடுத்த படத்தில் அண்ணன் ஹீரோ தம்பி வில்லன்னு சொல்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் வேற லெவலில் ஃபைட் பண்ணிக்காப்ல. தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு நேம் எடுத்து கொடுத்த படம். செம்ம ட்ரீட். ஃபேன்ஸுக்கு உண்மையிலே சொல்கிறேன் செம்ம ட்ரீட். படம் வந்து உண்மையிலே சரி. எடிட்டிங் செம்ம எடிட்டிங். கங்குவா படம் பார்த்துட்டு வரேன். எனக்கு உண்மையிலே எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே இல்லை. கங்குவா பார்த்தோன்னா தேவரா 1-2 மாதிரி வச்சு செய்ய போகிறானுங்க, நம்மளை சாவடி அடிக்க போகிறாங்க. அதனால் இதெல்லாம் எதிர்பார்த்து போக வேணாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து அமரன், போன வாரத்துக்கு முந்தின வாரம் அமரன் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்கப்போடு போட்டதுனால சரி என்ன பண்ண போகிறாங்க, ஸ்க்ரீன் விலை கம்மி, பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்துருக்காங்க, படத்தை போய் பார்ப்போன்னு வந்து பார்த்தா எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் படம் திருப்தியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படி கேட்டேன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ண டைட்டில் கார்ட்லேயே அவங்க 3Dன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ மாசாக இருந்துச்சு. 3D வந்து உலக தரத்தில் இருந்துச்சு. மார்வல் ஸ்டுடியோவா நம்ம ஸ்டுடியோ கிரீனா அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த 3D பண்ணது வந்து பெரிய விஷயம். இப்போ இடையில வந்து 2-3 3D படம் பார்த்தோம். ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோம்னு வச்சு செம்ம போர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம RRR கூட நம்ம 3Dயில் வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியாது. ஆனால் இதில் ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க, நல்லா செலவு பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா சரியான கம்பேக் படம் தான் சொல்ல முடியும். அவர் லைஃப்பில் வந்து இது ஒரு மைல் ஸ்டோன் சொல்ல முடியும். அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க வேணாம் சார். ஏன்னா நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா இந்த படமே போதும். அப்படியே மனசில் நெஞ்சில் ஃபுல்லாக நிற்கிது. கதையில் தான் கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் போனாவே நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். இவங்க பார்த்தா பல நூற்றாண்டுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அது உண்மையிலே ரொம்ப கொஞ்சம் போர் அடிக்கதாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் லேக்காக இருக்க தவிர மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சதாக சரியும், மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஹீரோயின் திஷா பட்டானி, சூர்யா, மியூசிக் வந்து டிஎஸ்பி எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். அப்புறம் நம்ம சொல்லணும்னா அதுக்கு அடுத்து பார்த்தா பாபி டியூல் சரியான வில்லன். ஒரு காமெடி மாதிரி தெரிஞ்சாலுமே செம்மையாக பண்ணியிருக்காப்புல. ஒரு அருமையான தமிழில் வில்லன் கிடைச்சாங்க. கங்குவாவுக்கு பெஸ்ட்டு வில்லன் கேட்டோன்னா பாபி டியூல்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 4 கிராமம் சொல்கிறாங்க. ஒரு கிராமத்தை காலி பண்ணுங்க, வெள்ளக்கார சொல்கிறான், ஒரு கிராமத்தை காலி பண்ணுங்கள், நான் வந்து அங்கே வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், நாங்கள் இராணுவ தளம்லாம் அமைக்கணும் அப்படின்னா ஒரு கிராமத்தை ஃபுல்லாக காலி பண்ணணும். உடனே இந்த கிராமத்து தலைவர் பார்த்திங்கன்னா பாபி டியூல், அந்த கிராமத்து தலைவன் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா. பாபி டியூல் வந்து சூர்யா வில்லேஜை காலி பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ரோலில் வந்து இருக்கான். அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கு என்ன கனெக்ஷன், இது ஒரு பக்கம் இருக்க. கட் பண்ணால் 2024 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூர்யா இருக்கார். இந்த சூர்யா வந்து அந்த பையனை பார்க்கும்போது போனால் ஏதோ ஒரு அவருக்கு மைண்டில் வந்து என்னமோ ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் முந்தைய ஜென்மத்தில், அதாவது பூர்வ ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கு என்ன கனெக்ஷன் இருந்துச்சோ அதில் வந்து அந்த சூர்யா தவற விட்டதை இந்த 2024 இந்த சூர்யா வந்து அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் ஆன்மா சாந்தி அடையட்டுங்கிற மாதிரி இதை செஞ்சு முடிக்கிறார். இதுதான் படத்தோட ஒன்லைன். ஓவராலாக வந்து படம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒர்த்து ஆச்சு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். 3Dலாம் வேறு லெவலில் இருக்குது. ஒரு கல்லுலாம் வரும், அப்படியே மூஞ்சிக்கு வந்துட்டு போகும், நம்மளுக்கு அப்படியே ஒரு செகண்ட் இப்படி போகும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து படத்துக்கு வந்து ஓரளவு நல்லாவே அமைஞ்சிச்சு கதையை தவிர. அதனால் வந்து அங்கங்கே லேக்கு, சில பேருக்கு பிடிக்கல, மிக்சட் ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரை ஃபேமிலியோட 1 டைம் வாட்ச்சு. 200 ரூபா கொடுத்தா படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வாட்சபிள் தான் சொல்ல முடியும். படத்துக்கு வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படி சொன்னோம்னா எல்லா சீனுமே நல்லா இருக்கும். ஆனால் வந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ஒன்று பாபி டியூலுக்கும் இவருக்கும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்காத ட்விஸ்ட்டு கடைசியில் கிளைமேக்ஸை வச்சுருக்காங்க. கார்த்தியோட கேமியோ பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நம்ம விக்ரம் படத்தில் உள்ள ரோலக்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இதில் வந்து நிற்கிறாரு. அதே மாதிரியே வந்து நிற்கிறாரு, ரத்தத்தோடு வந்து நிற்கிறாரு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போனா நம்ம அடுத்த படத்தில் அண்ணன் ஹீரோ தம்பி வில்லன்னு சொல்கிறத நம்ம எதிர்பார்க்கலாங்கிற அளவுக்கு இந்த படத்தோடைய பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க கங்குவா. இதை தாண்டி வந்து முக்கியமாக சொல்லியே ஆகணும், ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிக்காப்புல. அதாவது ட்ரைபலில் உள்ளவங்களாம் எப்படி வந்து ஃபைட் பண்ணுவாங்க, அவங்க எந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க போருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, போர் முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுவாங்க, போர் முடிஞ்சவொன்னே எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஒரு ட்ரைபலில், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காரு. ஃபைட் மாஸ்டருக்கு வந்து ஒரு சல்யூட் போட்டே ஆகணும். படத்தோடைய ஃபஸ்ட்டு சல்யூட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஞானவேல் ராஜா சாருக்கு தான். 2வது சல்யூட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு. 3வது சல்யூட் வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கு. 4வது டிஎஸ்பிக்கு. 5வது பார்த்தீங்கன்னா திஷா பத்தானி. அழகு கொள்ளை அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரேம்லாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வரமாட்டாங்களான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரைபலாக பார்த்து காஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க சீன் போர்ஷன் ஓப்பன் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ பிரிஸ்க்கு, அவ்வளோ எனர்ஜி. படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப அதாவது படத்தில் வந்து ஒரு 4 டைப் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாப்பு, ஆவரேஜ், ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி சொல்லும்போது இந்த படம் வந்து ஹிட்டு மூவின்னு நான் சொல்லுவேன்.
கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய, அதாவது ஒரு நேம் எடுத்து கொடுத்த படம். ஏன்னா நார்த்லாம் யோசிப்பாங்க, இந்த அளவுக்கு பண்ணுறீங்களாடா, எங்கடா விஎஃப்எக்ஸ் பண்ணீங்க, எங்கடா நீங்கள் வந்து 3D ஒர்க்லாம் பண்ணீங்க, எங்கடா இந்த செட் ஒர்க்லாம் பண்ணீங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி படம். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து மலையாள படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ட்ராமா பார்க்கணும்னா நம்ம தமிழ்லாம் பார்க்க வேணாம், நீங்கள் வந்து கேரளாவுக்கு போயிடலாம். எல்லா மலையாள படமும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, அடுத்த வீட்டுக்காரன் பிரச்சனை, ஊர் பிரச்சனை, தெரு பிரச்சனை, தேச பிரச்சனைங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபேமிலி ட்ராமா பார்க்கணும்னா அங்கே போங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு புராண சம்மந்தமாக ஒரு அதாவது ஒரு சூப்பர் பவர்னு கிடைக்கும்ல, அந்த பையனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னது வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு தான் சொல்ல முடியும். செம்ம ட்ரீட், ஃபேன்ஸுக்கு உண்மையிலே சொல்கிறேன், செம்ம ட்ரீட். அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஸ்டைலிஷான சூர்யாவை மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த யூத்தான சூர்யாவுடைய போர்ஷன் வந்து ரொம்ப கம்மி, கங்குவா போர்ஷன் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் கொஞ்சம் ஃபெடப்பாக இருப்பாங்க. ஆனாலும் அதிலெல்லாம் பண்ண அந்த ஃபைட்ஸு, பறக்கிறது, இது பண்ணுறது, எல்லா படத்துலையும் வந்து ஒரு ஒரு சூப்பர் பவராக காமிப்பாங்க ஹீரோவை. இந்த படத்துலையும் காமிச்சிருக்கா. ஒரு க்ராக்கடையில் வந்து அடித்து தூக்குறது நல்லா இருக்கும். அந்த சீனு நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு காமெடி மாதிரி தெரிஞ்சாலுமே நம்மளுக்கு நெஞ்ச பதப்பதைக்கிற மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். கடைசியில் வந்து ஜெயிப்பார்னு தெரியும், இருந்தாலும் கிழிச்சு தொங்க விட்டு தூக்கி வீசுவாப்பில், அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். புலிமுருகனில் பார்த்தா புலி அடிப்பார் யார், மோகன்லால். நம்ம தேவராவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுறாவை அடிப்பார் நம்ம ஜூனியர் என்டிஆர். அது மாதிரி இதுலேயும் வந்து நாங்கள் மட்டும் குறைச்சாலாம் அடிக்கிறோம்டா பெரிய கிராக்கடைல்னு சொல்லிட்டு. ஆனால் தேவையான சீன் தான். அந்த சீன் தேவையில்லைன்னா சொல்ல முடியாது, தேவையான சீனை ரொம்ப நல்லா அப்படிங்கிற சின்ன பசங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படம் வந்து உண்மையிலே சரி, எடிட்டிங் செம்ம எடிட்டிங். அவர் வந்து இறந்துட்டார், நம்மளை விட்டுட்டு இல்லை இப்போதைக்கு. ஆனால் அவரெல்லாம் இருந்திருந்தால் ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் வாழ்ந்தாலும் நம்ம வந்து நம்மளோட இது வாழணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை அமைஞ்சு போயிருக்காரு. அவரோட ஃபேமிலிக்கெலாம் உண்மையிலே இந்த படத்தை பார்த்துட்டு கதறி அழுவாங்க. எடிட்டர் குடும்பத்துக்குமே ஆழ்ந்த அனுதாபங்களை சொன்னாலுமே அவங்க வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி அவங்க ஆள் பண்ணிட்டு போயிருக்காப்புல. நினைவுகளை வந்து விதைச்சிட்டு போயிருக்காருன்னு சொல்ல முடியும். இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம் அவர். அந்தளவுக்கு இந்த படம் வந்து அவர் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இன்னும் இதை விட பயங்கரமாக வந்திருக்கும். அதெல்லாம் வராதது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்தது வந்து கரெக்டு தான். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து கலெக்ஷன் அவ்வளோவா போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே அமரன் போட்டு பெரிய கலெக்ஷன் ஆகிப்போச்சு. அவங்க நினச்சாங்க அமரன்லாம் தூக்கிடுவாங்க, அதனால் நம்மளுக்கு தேட்டர் நிறையா கிடைக்கும்னு நினச்சாங்க. இப்போ தேட்டரே கிடைக்கலையா, அது மனசு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து புக்மை ஷோ, டிக்கெட் நியூலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயாஜாலில் பார்த்தீங்கன்னா 90 ஸ்க்ரீன் ஓட்டினாங்க. நான்லாம் நேற்று கணக்கான 30 ஸ்க்ரீன் தான் ஓடிச்சு. எது கங்குவா, ஏன்னா வெறும் 30 ஸ்க்ரீன் தான் ஓடிச்சு. ஏன்னா அமரன் வந்து அங்கே வந்து அவன் ஒரு 25 ஸ்க்ரீனை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அதனால் வந்து இந்த 25 கிடைக்காத வந்து பெரிய லாஸ் தானே. அதனால் இவங்க வந்து அடுத்த வாரம் தள்ளி போட்டுருக்கலாம். அதுக்கடையில் கோர்ட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இருந்தோம்னா ஏற்கனவே வேட்டைக்கான தள்ளி வச்சாங்க, அடுத்த தீபாவளி அமரன் வருதுன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சாங்க, இனியும் தள்ளி வைக்க முடியாத சூழ்நிலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க என்ன நினச்சாங்களோ அதில் வந்து 1/3 தான் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பிரச்சனை. எப்போ வந்து அமரன் வந்து ஓஞ்சிச்சோ அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் அதிகப்படுத்த முடியும். அதுவரை இதை வந்து தேட்டரை ஃபில் பண்ணுவாங்களாங்கிறது ரொம்ப கஷ்டம்.